அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை ஜெபமாக ஒரு பாடலாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தபடினால எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்குமாக உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ எனக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே, எனக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் இவ்வளவு பெருசாக இருக்குதே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? அன்றைக்கு ஒரு பெரிய பலம் வாய்ந்த தாவீதை மேற்கொள்ளுவதற்கு இதே விசுவாச வார்த்தை தான் தாவீது சொன்னார். நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அந்த பலம் வாய்ந்த தாவீதை, அந்த பலம் வாய்ந்த கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்லினாலே கவனினாலே அவன் வீழ்த்த முடியும் என்று சொன்னால், இன்றைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்து விட்டார் என்கிறதான விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாச வார்த்தை அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.